ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். வந்திருக்க குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான 3rd செலக்ஷன் பேட்ச் வரக்கூடிய திங்கட்கிழமை 2/2/2026 இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பேட்ச்ல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான சிலபஸ், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். இந்த 3rd பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து 7/2/2026 சனிக்கிழமை இருக்கும். இப்படியே ஒவ்வொரு வீக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 14 வீக்ஸ்ல சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது ஒரு டாப்பராவே குரூப் டி எக்ஸாம்ல செலக்ட் ஆகிடலாம். இந்த எக்ஸாமை வந்து நீங்க தமிழ்லையும் அப்ளை பண்ணலாம். சோ தமிழ்லையும் குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். நம்ம ஆப்ல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். இந்த 3rd பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஆப்ல இருக்க ரொம்ப முக்கியமான கோர்ஸ் எது அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல தான் நாம குரூப் டிக்கான 3rd பேட்ச் வந்து கொண்டு போக போறோம். இதோட ஃபீஸ் வந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர் நான் டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், செக்ஷன் கண்ட்ரோலருக்கான டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டிக்கு படிக்கிறதுக்கு நீங்க ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. சோ இப்போ அப்ளை பண்றதுக்கு ஆர்ஆர்பியோட வெப்சைட்டுக்குள்ள வந்தாச்சு. வந்ததுமே ஜென் நம்பர் 9/2025 இருக்கும். சோ இதுல கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன் இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ். இந்த கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல லாகின், கிரியேட் அன் அக்கௌண்ட், ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ இந்த லாகின் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வேல இருந்து வந்த ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த டைம்ல நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருப்பீங்க. உங்ககிட்ட யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து இருக்கும். அப்படி இருக்குன்னா நீங்க டைரக்டா லாகின் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்ல மேம் இப்பதான் புதுசா நான் ரயில்வேக்கு அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட கிரியேட் பண்ணிருங்க. அப்ப இந்த மூணாவது இருக்க ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்குன்னா மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க எக்ஸாம் எழுத போகும்போது ஸ்கிரைப கூட்டு போவாங்க. சோ அவங்களோட டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு தான் ஸ்கிரைப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணதுமே ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். கேண்டிடேட்ஸ் who have already created an account for any ZEN issued by RRB. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க ரயில்வேல அப்படின்னா அகைன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததும் பாத்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டின்னு கேட்கும். இதுல இந்தியா வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபுல் நேம், உங்களோட நேமை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ல நேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டைப் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட்ல இனிஷியல் முன்னாடி இருக்குன்னா முன்னாடி போட்டு டைப் பண்ணுங்க. இனிஷியல் இல்லாம இருக்குன்னா இனிஷியல் இல்லாம டைப் பண்ணுங்க. மார்க் ஷீட்டை பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஏன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட நேமு, ஃபாதர் நேமு, அம்மா நேமு, நம்ம ஜெண்டர் எல்லாமே கொடுப்போம். இந்த டீடைல்ஸை வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால ஒன்ஸ் நீங்க கொடுக்கும் போதே கரெக்டா கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இங்க ரீடைப் ஃபுல் நேம் இருக்க இடத்துல உங்களோட நேமை வந்து அகைன் டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகுற மாதிரி இங்க உள்ள நேமும் கரெக்டா இது பண்ணிருங்க. ஹேவ் யூ எவர் சேஞ்ச் யுவர் நேம், இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்க வந்து அதுக்கான டீடைல்ஸ் என்ன நேமா சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அதை வந்து திருப்பி ரீடைப் பண்ணுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, சோ டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுங்க. ஓகே, சோ அதுக்கப்புறம் இங்க வந்து ரீடைப் டேட் ஆஃப் பர்த், இங்க கொடுத்திருக்க டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே இங்க ரீடைப் பண்ணுங்க.
அடுத்து ஜெண்டர் சூஸ் பண்ணுங்க. ஸோ மேலா ஃபீமேலாங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ரீசெலக்ட் ஜெண்டர்லயும் மறுபடி ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாதர்ஸ் நேம் இந்த இடத்துல 10th மார்க் ஷீட்ல அப்பாவோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்க. ரீடைப் ஃபாதர் நேம் இருக்க இடத்துல அகைன் அப்பாவோட நேமை வந்து இங்க டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்து மதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அம்மாவோட நேமை வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ரீடைப் மதர் நேம் கேட்டிருக்க இடத்துல அகைன் அம்மாவோட நேமை வந்து டைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மெயில் ஐடி மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. புரியுதா? அப்பாவோட நேம் கேட்டிருக்க இடத்துல அப்பாவோட நேம் டைப் பண்ணியாச்சு. அம்மாவோட நேம் டைப் பண்ணியாச்சு. இங்க வந்து மெயில் ஐடி கொடுங்க. இந்த மெயில் ஐடி வந்து கரெக்டா எந்த ஐடி யூஸ் பண்றீங்களோ அதை கொடுங்க. ஏன்னா மெயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர்லயும் தான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஆர்ஆர்பி வெப்சைட்லயே வரும். இப்போ அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, ஹால் டிக்கெட் வந்துருச்சு, உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அக்செப்டடா ரிஜெக்டடாங்கிற எல்லா இன்டிமேஷனுமே மெயில்ல தான் கொடுப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழைய மெயில் ஏதாவது கொடுத்துட்டு அந்த மெயிலை என்னால ரெக்கவர் பண்ண முடியல, சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கடைசி நேரத்துல வந்து நிப்பாங்க. ஸோ மெயில் ஐடியா இருக்கட்டும், மொபைல் நம்பரா இருக்கட்டும், அப்பா நேமு அம்மா நேம்னு எந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தாலுமே எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால கரெக்டான மெயில் ஐடி இங்க கொடுங்க. கொடுத்துட்டு இங்க வந்து ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு கொடுங்க. இங்க உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணீங்கன்னா மெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆகிரும். அடுத்து இங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இங்க உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை கொடுங்க. ஓகே. எந்த மொபைலுக்கும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனா கரெக்டா ரீச் ஆகும், எந்த மொபைலுக்கும் உங்களுக்கு கால் பண்ணா கரெக்டா போன் எடுப்பீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. யூஸ்ல இருக்க மொபைல் நம்பரை. ஓகே. அடுத்து ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் நம்பரும் வெரிஃபை ஆகிரும். அடுத்து இங்க வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா சோ இப்போ என்னோட நேம் லக்ஷ்மி. அப்ப நான் எப்படி கிரியேட் பண்ணுவேன்னா கேபிட்டல் லெட்டருக்கு எல்ல வந்து கேப்ஸ்ல கொடுத்துருவேன். மீதி இருக்க எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ல LAKSHMI அட்டு ஸ்பெஷல் கேரக்டருக்கு அட்டு டாலர் ஹேஷ் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருங்க. சோ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு லக்ஷ்மி அட்டு 12345. ஓகேவா? அப்ப நம்பர்ஸ் வந்துருது, ஸ்பெஷல் கேரக்டர் வந்துருது. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு கொடுத்தா ஞாபகம் வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்க. இங்க பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்க இடத்துல சோ நீங்க என்ன பண்ணுங்க, இங்க கொடுத்த பாஸ்வேர்டை அகைன் என்டர் பண்ணுங்க. ஓகே. சோ இங்க வந்து இங்க கேப்சா கொடுக்கல, ஐ எம் நாட் ஏ ரோபோட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிரும். ஓகே. சோ புரியுதா? இப்போ அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிருச்சு. சோ அக்கவுண்ட் கிரியேட் ஆகிருச்சு. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூவானாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்து இந்த லாகினை கிளிக் பண்ணி லாகின் பண்ணியும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ள போய்க்கலாம். சோ லாகினை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கவுண்ட் கிரெடென்ஷியல் இருக்கும். ஓகே. சோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் போன டைம் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஆர்ஆர்பி அக்கவுண்ட் மொபைல் நம்பரோ மெயில் ஐடியோ மிஸ் பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டை ரெக்கவர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியே என்கிட்ட இதா இல்ல அப்படின்னா லாகின் வித் ஆதார் கொடுத்தும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அக்கௌண்டே கிரியேட் பண்ணியாச்சு. என்கிட்ட மெயில் ஐடியும் இருக்கு, மொபைல் நம்பரும் இருக்கு, பாஸ்வேர்டும் இருக்கு. சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட மெயில் ஐடி நான் என்டர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட பாஸ்வேர்டும் நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இங்க இருக்க ஐ எம் நாட் ஏ ரோபோட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த லாகின் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்கும். இதுல வந்து சென்ட் ஓடிபி டு இமெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் இருக்கும். இது ரெண்டுல எதுனாலும் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. நான் சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுக்குறேன். நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். என்னோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல நான் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். சோ எனக்கு வந்திருக்க ஓடிபியை நான் வந்து என்டர் பண்றேன். நீங்க உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை கரெக்டா இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. சோ என்டர் பண்ணிட்டு சோ இங்க வந்து லாகின் வந்து கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இங்க ஜெனரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதை ரீட் பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து என்னென்ன லாங்குவேஜ்ல நீங்க எழுதலாம் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஒரு டைம் இதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணியும் நீங்க உள்ள வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேல இருக்க இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்க கிளிக் பண்ணியும் உள்ள வரலாம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை கிளிக் பண்றேன். ஸோ இதை கிளிக் பண்ணது எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. இதுல பாருங்க to avoid last minute rush you are advised to submit your online application much before the last date. ஓகே. சோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருக்கும். ஓகே.
ஸோ இப்போ வந்து இங்க வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கு. இங்க வந்து செலக்ட் த ஆர்ஆர்பி விச் யூ விஷ் டு அப்ளை. எந்த ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கிறத நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். நீங்க எந்த ஜோனுக்குனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஜோனுக்கு தான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். நான் வந்து சென்னை ஜோன், அதனால சென்னைன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருக்க 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் கரண்ட்லி டிபர்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சி. எந்த ஆர்ஆர்பி என்ன வந்து தடை பண்ணல. ஓகே, நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி வரும். திஸ் டேட்டா இஸ் ஃபெச்டு ஃப்ரம் யுவர் ப்ரீவியஸ் சேவ்டு டேட்டா, செக் ஆல் த டீடைல்ஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, இதுல சில டீடைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நாம வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்போம். நம்மளோட நேஷனாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், நம்மளோட ஏஜ், அப்பாவோட நேம், அம்மாவோட நேம் எல்லாமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த டீடைல்ஸை வந்து நீங்க எப்பவுமே மாத்த முடியாது. இங்க பாருங்க, அந்த டீடைல்ஸை வந்து மாத்த முடியாது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கொடுத்த டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து வந்துரும். ஓகேவா. ஸோ இப்போ நீங்க ரிமைனிங் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இது பண்ணணும். மேரிடா அன்மேரிடாங்கிறத கரெக்டா நீங்க வந்து இதுல வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ இதுல எந்த இதுல வருவீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ வந்து ஜுடிஷியலி செப்பரேட்டட், டிவோர்ஸ்டு விமன் இவங்க எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருக்கும். அதனால நீங்க பார்த்து கரெக்டா மேரிடா அன்மேரிடா, டிவோர்ஸ் பட் ரீமேரிடாங்கிறத கரெக்டா நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து ரிலீஜியன் வந்து நீங்க சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கு, புத்திஸ்ட்னு இருக்கும். இதுல எந்த இதுல வருவீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணுங்க. மதர் டங் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம தாய்மொழி என்ன, தமிழ். ஓகே, நான் தமிழ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன லாங்குவேஜ்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தமிழ் கொடுங்க. ஓகே, எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஸ்ஸாமீஸ், பெங்காலி, இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடான்னு இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல எழுதிக்கலாம். தமிழ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பரை தமிழ்லையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். சப்போஸ் இங்கிலீஷ் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஷோ ஆகும். ஓகே, அதனால நீங்க வந்து ஸோ தமிழ் கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பரை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க பாத்துக்கலாம். இங்க வந்து விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட அடையாளம் எழுதணும். இப்போ என்னோட கண்ணோட இடது பக்கத்துல எனக்கு ஒரு மச்சம் இருக்கும், மூக்கோட இடது பக்கத்துல எனக்கு ஒரு மச்சம் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து நான் ஐடென்டிஃபிகேஷனா இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ அதை வந்து இங்க நீங்க என்ட்ரு பண்ணுங்க. அடுத்து இந்த இடத்துல நீங்க வந்து அட்ரஸ் வந்து இது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷன் இது பண்ணியாச்சு. அடுத்து கம்யூனிட்டி இருக்கும். என்ன கம்யூனிட்டியோ அதை வந்து சூஸ் பண்ணுங்க. ஸோ ஓபிசிங்கிறதுனால நான் வந்து ஓபிசின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சூஸ் பண்ணா, கிரீமி லேயரா நான் கிரீமி லேயராங்கிறத சூஸ் பண்ணணும். ஸோ ஓபிசி நான் கிரீமி லேயருங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன கேட்டகரியோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜென்ரல் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரல்னு சூஸ் பண்ணிக்கலாம். வேற எந்த டீடைல்ஸுமே நீங்க வந்து என்டர் பண்ண வேண்டாம். ஓகே, ஓபிசி சர்டிபிகேட் வந்து ஒரு வருஷம் தான் உங்களுக்கு வந்து வேலிடா இருக்கும். ஸோ ஓபிசி போன வருஷமே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு டைம் அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ எஸ்சி எஸ்டி அப்படின்னா நீங்க எஸ்சின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டிராவல் பாஸ் எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட கேஸ்ட் என்னன்னு இது பண்ணணும், சர்டிபிகேட் நம்பரு, யார் இஷ்யூ பண்ணிருக்காங்க, எந்த டேட்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க, டிராவல் பாஸ் வேணுமா வேண்டாமாங்கிறதையும் இங்க சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஹால் டிக்கெட் வரும்போது வர்றதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டிராவல் பாஸ் வரும். அதை வச்சுட்டு எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ஃப்ரீயாவே டிராவல் பண்ணி போய்க்கலாம். ஓகே, என்ன கேட்டகரியோ அதை பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல்ங்கிறதுனால ஜென்ரல்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ நீங்க வந்து அடுத்த அட்ரஸ் வந்து நீங்க இது பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாமே கரெக்டா இது பண்ணணும். ஓகே, உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. ஸோ பிரசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம்னா இங்க இருக்க டிக் பாக்ஸையும் நீங்க வந்து செக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்க சேவை கிளிக் பண்ணுங்க. சேவை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஆர் யூ அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ்ன்னு கொடுத்து அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இல்லைனா நோன் கொடுத்துருக்கேன். பிடபிள்யூபிடியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ், இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஓகேவா. நான் வந்து யூஆர்ன்னு கொடுத்ததுனால என்கிட்ட வந்து இபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் இருக்கா, எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை, அதனால நோன் கொடுத்துக்கிறேன். அடுத்து நீங்கள் ரயில்வேல ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. குரூப் சியா குரூப் டியா என்ன போஸ்ட்ல இருக்கீங்களோ அதை வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணுங்க. இப்போ நீங்கள் இப்போ எந்த இதுலையுமே இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வேல ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை வந்து சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து ரயில்வேல நீங்கள் அப்ரெண்டிஷிப் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஏன்னா அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம்ல கம்மியான மார்க் எடுத்தாலே போதுமானது மத்த எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி உங்களுக்கு பிஇடியும் இருக்காது. ஓகேவா.
இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் வந்து நீங்க என்டர் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ரூ. 500 ஜெனரல் வந்து பே பண்ணணும். அந்த ரூ. 500ல உங்களுக்கு வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அது போக கேர்ள்ஸ், பிடபிள்யூபிடி ஸ்டூடண்ட், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து ரூ. 250 ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த ரூ. 250 உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்கனாலே ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. அத ரீஃபண்ட் பண்றதுக்கு தான் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. ஓகே. சோ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டு இங்க சேவ் குடுங்க. சேவ் குடுத்துட்டு அடுத்து இந்த நெக்ஸ்ட்ட வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே. அடுத்து இங்க வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து என்டர் பண்ணணும். இப்ப வந்து நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க எப்படி என்டர் பண்ணுங்கன்னா 10th, 12th காலேஜோட டீடைல்ஸ் வந்து என்டர் பண்ணுங்க. வெறுமனே 10th மட்டும் தான் இருக்குன்னா 10த்தோட டீடைல்ஸ் மட்டும் என்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா குரூப் டியோட குவாலிஃபிகேஷனே 10th முடிச்சிருந்தீங்கனாலே போதும். நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐயோட டீடைல்ஸ் இது பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ நான் வந்து 10த்தோட டீடைல்ஸ் இது பண்றேன். நான் ஏற்கனவே ஆல்ரெடி ரயில்வேல அப்ளை பண்ணதுனால எனக்கு வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் அப்படியே ஷோ ஆகுது. ஓகே. சோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்திருக்கத நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் குடுத்திருப்பீங்க இல்லையா? அத எடிட் பண்ணனும்னா இங்க பென்சில் சிம்பல் இருக்கு பாத்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க என்டர் பண்ண டீடைல்ஸ வந்து என்ன பண்ணிக்கலாம்? எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ எடிட் பண்ணிட்டு இந்த அப்டேட் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. சோ உங்களுக்கு என்ன மாரிலாம் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல 10த்தோட டீடைல்ஸ். இது வந்து கன்ஃபார்மா எல்லாருமே குடுக்கணும். 10th முடிச்சிருக்கணும். ஓகேவா? சோ ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், என்ன போர்டு? தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு டைப் பண்ணுங்க. நீங்க தமிழ்நாட்டுல படிச்சிருந்தீங்கன்னா வெறுமனே ஸ்டேட் போர்டுன்னு போடாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் போர்டுன்னு எடுக்கும்போது கர்நாடகா இருக்கு, ஆந்திரா இருக்கு. ஓகே. சோ நாம தமிழ்நாட்டுல படிச்சதுனால தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுன்னு குடுத்துருங்க. ஓகேவா? சோ எப்போ பாஸ்ட் அவுட் 10th அது 10th மார்க் ஷீட்ல இருக்க ரோல் நம்பர். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அந்த சர்டிபிகேட்டோட சீரியல் நம்பர் அந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு இந்த அப்டேட்ட குடுத்துருங்க. ஓகே. சோ அடுத்து வந்து இன்னொரு குவாலிஃபிகேஷன் 12த்தோட குவாலிஃபிகேஷன் நீங்க என்டர் பண்ணனும்னா இந்த ஆட் குடுத்து நீங்க 12த்தோட குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணுங்க. இல்ல இதோட நீங்க விட்டாலும் சரிதான். ஏன்னா இதோட மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷனே 10th தான். 10ஆம் கிளாஸ் இருந்தாலே போதும். எக்ஸாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? எழுதிக்கலாம். நீங்க இதுக்கு அடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா 12த்தோட டீடைல்ஸ், காலேஜோட டீடைல்ஸ் எல்லாமே குடுங்க. ஓகேவா? சோ அந்த ஆட் குடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்? இங்க இருக்க இதுல 12th இருக்கு அப்படின்னா 12th இல்ல இதுக்கு அடுத்து ஐடிஐ இருக்குன்னா ஐடிஐ இல்ல டிகிரி இருக்கு அப்படின்னா டைரக்டா டிகிரியோட குவாலிஃபிகேஷனாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ அந்த ஆட பிரஸ் பண்ணி கிளிக் பண்ணி உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா 10த்தோட டீடைல்ஸ வந்து நீங்க கண்டிப்பா குடுத்தே தீரணும். ஓகேவா? இப்ப டீடைல்ஸ் எல்லாமே நான் என்டர் பண்ணிட்டேன். இப்ப நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். சோ இந்த இடத்துல நீங்க போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா? சோ போட்டோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இங்க சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் போட்டோஸ்ன்னு இருக்கும். அத ஒரு டைம் கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. முன்னாடிலாம் போட்டோ வந்து ஆல்ரெடி இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவ அப்படியே அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இப்போ வந்து லைவாவே நாம கேப்சர் பண்ணணும் போட்டோ வந்து. ஓகே. சோ இந்த மாதிரி முடிய முன்னாடி இழுத்து விட்டுட்டு ஃபேஸ் தெரியாத மாரி இருக்கக்கூடாது. கண்ண மூடிட்டு இருக்கக்கூடாது. கேப் வச்சுட்டு இருக்கக்கூடாது. கண்ணாடி போட்டு போட்டோ இருக்கக்கூடாது. சைடு போஸ் குடுக்கக்கூடாது. ரொம்ப லைட் எரியிற மாரி பளிச்சுன்னு அதாவது கிளார் அடிக்கிற மாரி இது பண்ணக்கூடாது. அதே மாரி இந்த மாரி டல்லா இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க இந்த மாரி கவர் பண்ணிட்டு போட்டோ எடுக்கணும். ஓகே. சோ இந்த மாரி தான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கவர் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஃபேஸ வந்து இந்த மாரி ஃபுல்லா நீங்க கவர் பண்ணக்கூடாது. ஓகே. சோ இந்த மாதிரி அவங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாரி உங்க ஃபேஸ் தெரியிற மாதிரி நீங்க கவர் பண்ணி எடுக்கணும். ஓகே. சோ இந்த மாரி கவர் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட் சோ இந்த மாரி எடுத்துக்கோங்க. ஓகே. சோ கிளியரா தெரியணும். உங்களோட ஃபேஸ் வந்து கரெக்ட்டா தெரியிற மாரி நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த மாரி இருக்கணும் உங்க போட்டோ. அப்பதான் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷன் இல்லன்னா என்ன பண்ணிருவாங்க? ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஓகே. சோ இப்போ வந்து இத பார்த்தாச்சு. இப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜ் இருக்கா? இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க லேப்டாப் ஆர் போன்ல இருக்கக்கூடிய கேமரா வந்து ஆன் ஆகிரும். ஓகே. பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் பேக்கிரவுண்ட் இருக்கிற மாரி பாத்துக்கோங்க. Dress வந்து டார்க்கான Dress வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ நீங்க இத கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நார்மலா ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்தீங்கனாலே போதும். உங்களோட இமேஜ் வந்து என்ன ஆகிரும்? அதுல வந்து கேப்சர் ஆகிரும். ஓகே. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்திருக்காங்க. யூ ஆர் அலோவ்ட் டு கேப்சர் ஒன்லி 3 டைம்ஸ் வித்தின் 5 மினிட்ஸ். சிட் இன் எ வெல் லிட் ஏரியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ லைட் கலர்ட் பேக்ரவுண்ட். சிட் அட் த சென்டர் அண்ட் அலைன் யுவர் ஃபேஸ் வித் த ரெட் சர்க்கிள். டு நாட் மூவ். ப்ரோசீட் ஒன்லி இஃப் ஆல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கிளியர். ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? சோ நீங்க வந்து கேப்சர் லைவ் இமேஜ் கிளிக் பண்ணதும் சோ இந்த இடத்துல உங்களோட ஃபேஸ் வந்து வர்ற மாதிரி. ஓகேவா? சோ இந்த இடத்துல வர்ற மாதிரி நீங்க இது பண்ணிட்டு, ஓகே. சோ நீங்க இப்போ வந்து நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால தெரியல. சோ இப்போ நான் கேமரா ஆன் பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல ஃபேஸ் தெரியும். ஓகேவா? சோ இந்த இடத்துல கரெக்ட்டா வர்ற மாதிரி நீங்க கரெக்ட்டான பொசிஷன்ல உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட இமேஜ் வந்து சூப்பரா அதுல வந்து என்ன ஆகிரும்? அப்லோட் ஆகிரும். ஓகே.
ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து அதில அப்லோட் ஆகிரும். அடுத்து வந்து இங்க சைன் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே. இந்த ப்ரௌஸ கிளிக் பண்ணிட்டு உங்களோட லேப்டாப் ஆர் ஃபோன்ல எந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத இங்க அப்லோட் பண்ணுங்க. ஸோ சைன் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க நான் என்னோட சைன் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். அந்த பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சேவ கிளிக் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணுங்க. ஸோ சேவ் குடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸோ இந்த மாதிரி போஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து நான் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல இந்த போஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுக்குறதுக்கு ஆல்ரெடி நான் YouTubeல உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒவ்வொரு போஸ்ட்டாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ட்ராக் மெயின்டெனர்னா எப்படி இருக்கும்? TL&ACனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி பாயிண்ட்ஸ்மன்னா ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? கேர்ல்ஸுக்கு சூட்டபிளா அலோவன்சஸ் எப்படி இருக்கும்? சேலரி எப்படி இருக்கும்? ப்ரமோஷன் எப்படி இருக்கும்னு எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த போஸ்ட் பிரிஃபரன்ஸ் பார்த்துட்டு அந்த ஆர்டர்ல நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா கேர்ல்ஸ்னா அதுக்கு தகுந்த மாரி இப்போ எனக்கு வந்து ஆபீஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சுக்கோங்க. ஓகே. உங்களோட அந்த ப்ரிஃபரன்ஸ் படி நீங்க வந்து சூஸ் பண்ணுங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க தெரியல அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டையுமே கிளியரா YouTubeல நாம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். அதோட லிங்க்குமே வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் வச்சிடுறேன். அத கிளிக் பண்ணி பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ போஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து இந்த இடத்துல குடுத்துருங்க. போஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்து முடிச்சதுமே அடுத்து எல்லா போஸ்ட்டையுமே இங்க பிரிஃபரன்ஸ்ல குடுத்துருங்க கரெக்ட்டா பார்த்து. குடுத்துட்டு அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக்ளரேஷன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு இங்க பிளேஸ் வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே. உங்க ஊர் வந்து கிராமமா இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஓகே. என்டர் பண்ணிட்டு இங்க பிரிவ்யூ அப்ளிகேஷன் இருக்கும். அத ஒரு டைம் கிளிக் பண்ணுங்க. இதுல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களோட நேமு, ஃபாதர் நேமு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுத்தீங்களோ, அது எல்லாமே இதுல இருக்கும். இத ஒரு டைம் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே கரெக்ட்டா குடுத்துருக்கீங்களாங்கிறத செக் பண்ணி பாருங்க. எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு, கடைசி ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் எல்லாமே இருக்கும். ஐ ஹேவ் ரீசெக்டு த அபோவ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட்ன்னு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்கக்கூடிய சப்மிட்ட கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இதுல ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்ல ஏதாவது ஒரு இதுல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த எடிட்ட கிளிக் பண்ணி நீங்க மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன எடிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா செக் பண்ணிட்டு இந்த சப்மிட்ட கிளிக் பண்ணுங்க. Applicant will not be able to make any correction in the online application after submission. நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் எல்லாமே கரெக்ட்டா தான் குடுத்திருக்கேன். அதனால இந்த சப்மிட்ட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபீஸ் ஓகேவா? ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி கேட்டிருக்காங்க. ஓகே. நான் வந்து கேர்ள்ங்கிறதுனால எனக்கு 250 இது பண்ணியிருக்காங்க. பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 வரும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து. ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும், ஏதாவது இது UPI மூலமா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பே வித் SBI இபே இருக்கா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ் இந்த டிக்ளரேஷன கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட கிளிக் பண்ணுங்க. இப்ப வந்து நீங்க எப்படினாலும் பே பண்ணிக்கலாம். உங்களோட கார்ட் நம்பர், உங்களோட டெபிட் கார்டு இருக்கும் இல்லையா? அத வச்சு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்ல UPI வச்சும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன ஆகிரும், ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆகிரும். நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்ல தான் இருக்கும். அதனால எல்லா ஸ்டெப்பும் முடிச்சுட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா குடுத்துட்டு, ஃபைனல் ஸ்டெப்ல இந்த பேமெண்ட்டும் பண்ணிருங்க. இதுதான் குரூப் டிக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல, இல்ல அப்ளை பண்ணும்போது எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோட்டோ எல்லாமே பேக்கிரவுண்ட் வந்து ஒயிட் பேக்கிரவுண்ட் வர்ற மாரி இருக்க இடத்துலயும் ஒரு டார்க்கான ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க அந்த கேமராவ அத வந்து கிளிக் பண்ணீங்கனாலே போதும். ஒரு சர்க்கிள் மாரி வரும். கரெக்ட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கிளுக்குள்ள உங்க ஃபேஸ வைக்கணும். அத வைக்காம நீங்க கொஞ்சம் அங்கங்க மாத்தி வச்சீங்கன்னா தான் ஃபோட்டோ வந்து விழாது. அத சர்க்கிளுக்குள்ள விட்டீங்கன்னா, அது கிரீன் கலரா மாறிரும். அதுக்கப்புறம் ஈஸியா அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து ஃபிட் ஆகிரும். நீங்க ஃபோட்டோ, சைன் கரெக்ட்டா வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட அப்ளிகேஷன வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நான் குரூப் டிக்கு படிக்கணும் மேம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஆஃபர் 31/1/2026 நைட் 12 o'clock உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399, ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.